Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்? இயல் 7 அழகு பயிற்சி 7ல 8ஆம் கணக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? ஓர் உள்ளீடற்ற அரைக்கோள கிண்ணத்தை, முதல்ல உள்ளீடற்ற அரைக்கோளம் வருது. இந்த கிண்ணம் உள்ளீடற்ற அரைக்கோளம். இதை உருவாக்க பயன்பட்ட பொருளின் கன அளவு கொடுத்துறாங்க. உள்ளீடற்ற அரைக்கோள கிண்ணத்தின் கன அளவு V அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இவ்வளவு கன சென்டிமீட்டர். கிண்ணத்தின் வெளிவிட்டம் கேபிட்டல் D ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். வெளிவிட்டம். அப்ப கேபிட்டல் R ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். உள்விட்டம் நமக்கு தெரியாது, உள் ஆரம் நமக்கு தெரியாது. உள் ஆரம் கண்டுபிடிச்சா அதன் தடிமன் கண்டுபிடிச்சிடலாம். தடிமன், இந்த கிண்ணத்தோட தடிமன்னா R மைனஸ் R. ஓகே, இப்ப இந்த உள்ளீடற்ற அரைக்கோள கிண்ணத்தை உருவாக்கப்பட்ட பொருளின் கன அளவு இவ்வளவுன்னு கொடுத்துறாங்க. அப்ப இந்த உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா எழுதுவோம். கன அளவு அரைக்கோளங்கையில 2/3 பை R cube மைனஸ் R cube. அதனுடைய வேல்யூ தான் 436/3 பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2/3 ஈக்குவல் டு 436/3 பை. ஓகே, கேன்சல். R எவ்வளவு? கேபிட்டல் R 7. ஸ்மால் R தான் தெரியாது, கண்டுபிடிக்க போறோம். ஸோ 7 கியூப்னா 343. இந்த ரெண்டு இங்கிட்டு கீழே கொண்டு வாங்க. ஸோ 343 மைனஸ் 218 ஈக்குவல் டு R கியூப். மைனஸ் R இங்கிட்டு கொண்டு வந்தா பிளஸ் R கியூப் ஆயிரும். 218 இங்கிட்டு கொண்டு வந்தா மைனஸ் R கழிச்சு போடுவோம். 5 13ல் 8 போச்சுன்னா 5, 3ல் 1 போச்சுன்னா 2, 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ R கியூப் ஈக்குவல் டு 125னா R ஈக்குவல் டு கனமூலம் 5 25 25 125 சென்டிமீட்டர். உள்ளாரம் கேபிட்டல் R வந்து 7. இப்போ ஸ்மால் R நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 5 சென்டிமீட்டர். ஸோ தடிமன் என்னது? 2 சென்டிமீட்டர். கழிக்கணும் இல்லையா? கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் R தான் தடிமன். ஸோ உள்ளீடற்ற அரைக்கோள கிண்ணத்தின் தடிமன் 2 சென்டிமீட்டர். ஓகே, இதான் ஆன்சர்.